ஒரு பேரரசு நகைகளும் வெளியேற பெற்ற கற்களும் நிறைந்து தமது பெட்டகத்தோடு அரண்மனைக்கு போயிட்டு இருந்தாங்க. அவரோட பாதுகாவலுக்காக சேவகர்கள் மந்திரிகள் புடைசூழ அவர் யானையில் உட்காந்து போயிட்டு இருந்தார். திடீர்னு யானை அதிர்ந்து பெட்டகம் சரிஞ்சு கீழே விழுந்து அதில் இருக்கிற நகைகள் தங்க நாணயங்கள் வெளியேற பெற்ற முத்துக்கள் எல்லாமே உருண்டு போயிடுச்சு. எல்லாருமே என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நிற்காங்க. அரசர் ரொம்ப நல்ல மனசு கொண்டு அவர் சொன்னார், நீங்கள் எதெல்லாம் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களோடது, நீங்களே வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் ஓடி போய் எடுக்க ஆரம்பித்தாங்க. இதை ரொம்ப சந்தோஷமாக பரவசமாக பார்த்து கொண்டு இருந்த அதே சமயத்தில் அங்கே இருந்த ஒரே ஒரு சேவகன் மட்டும் தன்னுடைய ஈட்டியை தளர்த்தாமல் வெச்சக்கண்ணு வாங்காமல் தண்ணியை பார்த்துக்கிட்டு இருந்ததை உணர்ந்தார். அவர்கிட்ட கேட்குறாரு, ஏப்பா உனக்கு எதுவும் வேண்டாமா, நீ எடுத்து செல்றதுக்கு ஒன்றுமே வேண்டாமா அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொன்னார், மகாராஜா எல்லாருடைய கண்ணும் நகை மேலே இருக்குது, யாரும் கவனிக்காதப்போ யாராவது உங்களுக்கு தீங்கு விளைவிச்சிட்டாங்கன்னா நான் என்ன செய்வேன், அதனால தான் என் கண்களை உங்களை விட்டு எடுக்காமல் இருக்கேன், எல்லா நகையை காட்டிலும் நீங்கள் தான் ராஜா, ரொம்ப மதிப்பு மிக்கவர், வெளியேற பெற்றவர்னு சொன்னாராம். இது சேவகனுடைய இந்த வார்த்தையை கேட்ட உடனே அரசன் ரொம்ப பூரிச்சு போய் அவனை தன் பாதுகாவலனாக உயர்த்தி அவனுக்கு ஒரு பெட்டி நிறைய வெளியேற பெற்ற நகைகளையும் வைரங்களையும் முத்துக்களையும் கொடுத்தார். வேதத்தில் இப்படி அவர் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது கடவுளையும் அவரோட காரியங்களையும் தேடும்போது நம்மளுக்கு தேவையான எல்லாவற்றையும் அந்த கடவுளையும் நம்மளுக்கு கொடுப்பார் சரியான நேரத்தில். God bless you.